நீங்கள் அரசியலில் பண்ண கங்கா கேரக்டர் பற்றி டிரான்ஸ்ஜெண்டர் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க. அந்த சமயத்தில் இந்த மாதிரி ரோல் பண்ணால் நம்மளை வெளியில் போகும்போது தானே சொல்லி கூப்பிடுவாங்களோ அப்படின்லாம் தோணுறதுக்கு சான்ஸ் நிறையாவே இருக்குது. இன்ஃபேக்ட் கமல்ஹாசன் சார் ஒரு படத்தில் முன்னே அவருக்கு வந்த ரோல் வந்து ஒரு ஹோமோசெக்சுவல். ஐயோ இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு அவர் ஒதுக்கிட்டார். உங்களோட இந்த கேரக்டர் டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி பண்ணணும்னு ரகுவரன் ஒரு விஷயத்தை ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். இப்படி ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு எப்படி வந்தது? அதை எப்படி புல் ஆஃப் பண்ணீங்க? வேணுஜி நீ கரெக்டாக சொன்ன மாதிரி நானும் ரகுவரும் வெரி க்ளோஸ். நம்ம டிரைவன் உட்லண்ட்ஸ் இருக்குல்ல, அங்கே வெளியில் உட்காந்துட்டு அப்படியே பேசிட்டு இருந்தோம். அவன் வந்து டேய் எனக்கு வந்து இந்த லேடி கெட்டப் போடணும்னு ரொம்ப ஆசைடா. நான் டேய் என்னடா நீ, நான் நினச்சேன் நீ வந்து ஒரு ஸ்டைலிஷ் வில்லன் ஏன்னா ஒரு ஹீரோ அப்படின்னா. இல்லை மச்சான், அது அந்த பாடி லாங்குவேஜே வராது தெரியுமா, எவ்வளோ பேசுகிறேன், ஒரு லேடி மாதிரி நடந்து காட்டு. இல்லை எனக்கு இப்போ வராது, நான் ப்ராக்டிஸ் பண்ண வரோம், பண்ணி காட்டுறா அப்படின்னு. ஹே ஹாய் ரகுவரன், ஹவ் ஆர் யூ? ஏதோ பொம்பளை மாதிரி இல்லை மச்சான், ஏதோ வருதில்ல அப்படி. இந்த விஷயம் நான் கனிக்கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன். அப்புறம் பயங்கரமாக சிரிச்சு. அண்ட் கனி வந்து எனக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவருடைய ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங்லேருந்து எனக்கு அவரை தெரியும். ஃபோன் அடிக்குது, பார்த்தா கனி மாமான்னு வருது. கனி மாமா தான் வச்சுருப்பேன். இது கனி மாமா கால் பண்ணுறாங்க. ஹலோ என்ன கனி மாமா? ஏ மாமா இந்த மாதிரி நான் ஒரு சீல் பண்ணிட்டு கேள்விப்பட்டேன், அதில் ஒரு கேரக்டர் கங்கா அப்படின்னு. சரி கங்கானா? இல்லை அது வந்து ஒரு திருநங்கை கேரக்டர். ஏய் வா, இல்லை அவசரப்படாத, ஏன்னா இது வந்து அதுக்கப்புறம் உன் இமேஜே பாதிக்கும், அதெல்லாம் நான் கவலைப்படவேண்ணா, நான் பண்ணுறேன். ஸோ இந்த 15-20 நாளில் வந்து நான் நிறைய திருநங்கையை மீட் பண்ணி அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டு அவங்க பாடி லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பாம்பே போய் ஒரு 3-4 விதமாக பண்ணி காட்டினேன். இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா. ஸோ அதுக்குள்ளே மேடம் பண்ணிட்டாங்க, நடிக்க ஆரம்பித்தோம். இதில் என்ன பிரச்சனை இருந்துச்சு, உள்ள சைக்கிளிங் ஷார்ட்ஸு, அப்புறம் ஒரு உள் பாவாடை, ஓகே, தாவணி இதெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ சுசு போகணும்னு வச்சிங்களேன், இதெல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி சுசு போகணும். ஸோ நடிச்சிட்டே இருக்கேன், பிரேக் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணி நடிச்சிட்டோம். பிரேக் அப்படின்னா கனிமம்மா டாய்லெட் போய் நானும் உட்காரணும். அல்ல மேடம் 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 லேடிஸ் டாய்லெட் அங்கே அப்படின்னா. ஸோ அந்த ஒரு நாளில் வந்து திருநங்கைகள் அவங்களுடைய கஷ்டங்கள், அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களை ஹெல்ப் பண்ணுறேன்.